நவம்பர்லேருந்து நான் சார்ட்ட டயபெட்டிஸ் ஒபிசிட்டிக்கு வந்துட்டுருக்கேன். அப்போ நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா டபுளாக இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா சம்பந்தி வீட்டில் தான் சொன்னாங்க. எப்படி நான் அக்குபஞ்சர்னா சார் சொன்ன மாதிரி தான் ஊசி வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க அக்குபஞ்சர் போகிறேன்னா நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு தடவை விளக்கமாக கேட்டப்பா, ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க, சும்மா டச் பண்ணுவாங்கன்னு. எப்படி டச் பண்ணால் சரியாகும், சரி வந்து பார்க்கலான்னு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டச் கொடுத்தனே சார் வந்து டேப்லெட்லாம் எடுத்துக்கக்கூடாதுனாங்க. சரி நான் போய் எடுத்துக்கல. அந்த 15 டேஸ்லேயே எனக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் எனக்கே தெரிஞ்சுது. சார் சொன்ன மாதிரி அப்போ டேப்லெட் சாப்பிடும்போது அந்த பசி நேரம் வந்துருச்சுன்னா, இப்போ வீட்டில் இருந்தால் நம்ம செஞ்சு ரெடியாக இருக்கும், சாப்பிடுவோம். இல்லை வெளியே எங்காவது மாட்டிட்டோம்னு வைங்களேன், யாருனால தான் விழுந்து கடிக்கலான்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆத்திரம் அது வரும். ஆனால் சார் அந்த டச்சு கொடுத்தோம்னா டேப்லெட்டும் சாப்பிடுங்க, பசிச்சாலும் தாங்கிக்கிட்டாங்க. பசிச்சா கூட அந்த நேரம் நமக்கு இல்லைன்னா சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு இது வந்தது. அதனால் நான் தொடர்ந்து சாப்பிட்ட வந்துட்டு இருந்தேன். எனக்கு நல்ல பெனிஃபிட் இருந்தனால சரி நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். ஏன்னா நான் என்னோட இதுதான் அப்படி போயிடுச்சு. நான் வந்து நிறையா ஆப்ரேஷன்லாம் எனக்கு ஆகிடுது. அப்போ இந்த மாதிரிலாம் தெரியல. இப்போ என் பசங்க பெருசாகிட்டாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். என் பேத்தி இப்போ பிறந்திருக்கா, அவளுக்கெல்லாம் வந்து ஒரு மருந்து இல்லாத ஒரு இதை நம்ம கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிப்போம். அது சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக என் பேத்தியெல்லாம் 10 வயசுலேயே இதை கற்றுக் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுறேன். அதுக்கு என் டாக்டருக்காகவும் ஹெல்ப்பாக இருப்பாள். ஏன்னா அவள் வேலைக்கு போகிறனால இது வர முடியல. ஆனால் மெட்ராஸில் நடக்கிறப்ப கூட்டிகிட்டு போகணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த எங்கள் ஃபேமிலியில் அடுத்த ஜென்ரேஷன் இதில் தான் சார் இருக்கும்.